Hi friends, welcome to our channel Reshma's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போறோம். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டா இருக்கும். காயே பிடிக்காத குழந்தைங்களா கூட இத சட்டுன்னு காலி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. செய்யிறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பூண்டு இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதோ இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்ததோ 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதும் 2 முட்டையை உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை வேணான்றவங்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வர வரையும் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், முட்டை நல்லா காயோட ஒன்றோட ஒன்று சேர்ந்து சூப்பராக கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.